ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா 2K லவ் ஸ்டோரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். பைமோட் ஆப் வந்து பிரைவேட் லிமிடெட் ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆப். நீங்க வந்து அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆப்ல வந்து என்னென்ன பொருட்கள்லாம் நீங்க வாங்குறீங்களோ அதே பொருட்கள் இந்த ஆப்லயும் கிடைக்கும். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நாங்க ஏன் இந்த ஆப்பை ட்ரை பண்ணோம், அந்த ஆப்போட இது என்ன பெட்டரா அப்படின்னு கேட்டா, ஆமா பெட்டர் தான், எல்லா வகையிலையும் பெட்டர் தான். நீங்க வந்து சும்மா இந்த ஆப்பை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க. அந்த ஆப்ல உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் இந்த ஆப்ல உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் ஜஸ்ட் கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி 100% அடிச்சு சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் அதோட இந்த ஆப்ல வந்து ஒரு ப்ராடக்டோட ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். அதாவது 2K லவ் ஸ்டோரி இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. இதோட OTT பிளாட்ஃபார்ம் வந்து ஆகா தமிழ்லையும் அமேசான் பிரைம் வீடியோலையும் ஸ்ட்ரீம் ஆகுது. ரன் டைம் வந்து 2 hours 2 minutes. இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா 2K லவ் ஸ்டோரி. இதோட ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே ஒரு புதுமுகம் தான். அதனால இந்த படத்தை வந்து யாருக்கும் அந்த அளவுக்கு சரியா தெரியல. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதே ஒரு சில பேர்த்துக்குலாம் இது தமிழ்நாட்டு படமா என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியல. இந்த படம் வந்து ட்ராமா காமெடி கலந்த ஒரு லவ் ஜானர். இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஸ்டார்டிங்ல சின்ன வயசுல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட அசியூம் பண்றது என்ன, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒன்னா இருந்தா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாத்தையும் அசியூம் பண்ணுவோம். ஆனா இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அப்படி இருக்க மாட்டோம், நாங்க கடைசி வரைக்கும் நாங்க கல்யாணம் பண்ணாம நாங்க வந்து ஃப்ரெண்டா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்தாங்களா, அந்த பையனும் அந்த பொண்ணு வேற ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணாங்களா, இல்ல அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணாங்களா? இதுதான் இந்த படத்தோட ஒன்றை. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, ஸ்டார்டிங்ல பாக்குறப்ப என்னடா ஒரு மாதிரி இழுத்துச்சு 10 to 15 minutes. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு கிராஃப் ஏற ஆரம்பிச்சிச்சு. கிராஃப் ஏறி ஒரு லவ் ஜோனர்ல போயிட்டு இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனர் எல்லாமே நம்ம அஸ் யூஸ்வல் பார்க்கறது தான், ஒரு நார்மல் இதுதான். செகண்ட் ஆஃப் அதே தான். ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு குழப்பம் அப்படியே லைட்டாக போச்சு. அப்புறம் எண்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. மொத்தத்தில் படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், இந்த மூவி லவர்ஸ் எனக்கு லவ் ஸ்டோரினா அப்படி இருக்கணும், எனக்கு வந்து காமெடி வந்து அப்படி இருக்கணும், எனக்கு ஸ்க்ரீன் பிளே பாட்டுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னா இந்த படம் சத்தியமாக உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அப்புறம் இன்னொருத்தங்க யாருக்கு ஒர்க் ஆகாதுன்னா 90 கிட்ஸுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இந்த படம் வந்து படம் நல்லா இருந்தால் போதும், இல்லை படம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் போதும், இல்லை எனக்கு டைம் பாஸ் பண்ண ஒரு படம் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த படத்தை வந்து தாராளமாக பார்க்கலாம். இது டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். மெயினாக 2K கிட்ஸுக்கு இந்த படம் ஓரளவுக்கு பிடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஜேர்னலில் தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட லவ் ஸ்டோரியே வந்து நம்ம வந்து நிகழ்ல பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம எதிர்பார்க்காததை கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க கிளைமேக்ஸில். அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நம்ம அதை தான் அஸ் யூஸ்வல் நம்ம எப்போ எதிர்பார்க்கறது தான் எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அந்த படத்தில் வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் மாற்றமாக இருந்துச்சு. அது ஓரளவுக்கு ஏற்றுக்க முடியாத நல்லா இருந்துச்சு. ஹீரோ வந்து இந்த படத்தில் வந்து பர்ஃபெக்டாக அமையலையோ அதுவும் ஒரு காரணமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மியூசிக் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ஹீரோயினும் அதே மாதிரி தான். செகண்ட் ஆஃப்ல இன்னொரு ஹீரோயின் வருவாங்க, அவங்களும் கரெக்டாக அமையலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கேஸ்ட்டை கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி வந்து படம் ஓரளவுக்கு டீசெண்டான வாட்சபிள் மூவி தான். மறக்காமல் இந்த படத்தை வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணணும், வீக்கெண்டில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு 18+ கண்டென்ட்டும் கிடையாது. ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நாங்கள் எங்கள் குழுவும் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2.5 கொடுக்குறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.